Hello guys, welcome to Era's Home Cooking. இன்னைக்கு நம்ம ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான ரெசிபி தாங்க. இன்னைக்கு நாம செய்ய போறது அரிசி மாவுல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சுத்ரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வீட் சுத்ரியா முஸ்லிம்ஸ்ல ரொம்ப ட்ரெடிஷ்னலா செய்வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது செய்யறதுக்காக அரிசி மாவு 1.5 கப் எடுத்திருக்கேங்க. ஸோ வெல்லம் பாத்தீங்கன்னா 200 கிராம், சன்னா தால் 100 கிராம் ஊற வச்சிருக்கேன். துருவன தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஊற்றி வந்து மாவு மாதிரி பிசைய போறோம். நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில பிசைய போறோங்க. மாவுல தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க மாவுக்கு ஏற்ற அளவு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. கடைசியில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா கையில ஒட்டாம சூப்பரா வருங்க. இப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நான் வந்து உருட்டி எடுக்க போறேன். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஷேப்ஸ் கொடுத்து நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போடுவேன், எங்கள் அம்மா கொஞ்சம் சிறுசாக போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லையுமே ஒவ்வொரு ஷேப் வருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா முழுசாக செஞ்சு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். இந்த சைடு வந்து வெல்லம் கரைச்சிக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சன்னா தால் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வேக வைக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது. ஒரு 80% அளவுக்கு வெந்தால் போதும், கடிச்சு திங்குற மாதிரி. ஸோ அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்க போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் ஒரு பேன்ல. இப்போ பாத்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் வந்து ஈச் 2 எடுத்திருக்கேன். இதுல 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. ஸோ தண்ணி கொதிச்சதுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்ச அரிசி மாவுல சுத்ரியாவை வந்து சேர்க்க போறோம். மொத்தமா சேர்க்க கூடாதுங்க. நான் 2 தட்டுல எடுத்து வச்சிருக்கேன். அதை 4 பேட்சா சேர்க்க போறேங்க. நம்ம ஒவ்வொரு பேட்சா சேர்க்கும் போது ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ண விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம்ல தான் வைக்கணும். ஸோ 1 மினிட்க்கு அப்புறம் லைட்டா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஸோ ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரணும் சுத்ரியா. அதோட நம்ம நான்ஸ்டிக்ல செய்யறதால இது ஒட்டாம வருதுங்க. நீங்க நார்மலா செஞ்சீங்கன்னா அதிகமா ஒட்டும். ஸோ நல்லா கீழே இருந்து மிக்ஸ் பண்ணணும். அரிசி மாவுன்றதால ரொம்ப சீக்கிரமா கீழே அடி பிடிக்குங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சோண்டு அரிசி மாவு வச்சு மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டேன் திக்னஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட வந்து வெள்ளைப்பாகும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்வீட்காக தான் வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுடலாம். ஸோ ஒரு கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். ஸோ இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்குங்க. நம்ம வந்து இது சூடாக சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்றத விட சூடாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேற லெவலுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பச்சரிசி மாவில். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்குற டைமு. இந்த டைம்ல நம்ம தேங்காய் சேர்த்துட்டு இறக்க வேண்டியதுதான். தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் மாவுல கூட சேர்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. வாவ், நம்ம சுத்ரியா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்னோடு ஒன்று ஒட்டாம எவ்வளோ எம்மையாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் இறக்கி ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சூடாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேற லெவலுங்க. அதுவும் அந்த பருப்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டோட சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். இந்த ஸ்வீட் சுத்ரியா எப்படி இருக்குன்றத மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே சுத்ரியா ரெசிபில பாத்தீங்கன்னா நல்லா காரசாரமா செஞ்ச ரெசிபி வந்து என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் பத்தின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.